டாக்டர் லேட்டா அந்த 2 பேரும் இங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. திடீர்னு வந்த உடனே ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு, உங்களா சந்திக்கணும். தலைநோட்டு தான் இது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் என்கிற அமைப்பின் மூலம் கடந்த கொரோனா ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காயம் விபத்து பகுதி என்று தொடர்ச்சியாக உணவினை வழங்கி வருகிறோம். இந்த புனிதமான பணி தொடங்க பெற்று இன்றைக்கு 1700 நாட்களை எட்டியிருக்கிறது. இதை எளிய நிகழ்வாக நம்முடைய அருமைக்குரிய நம்முடைய அக்ஷய பாத்திரம் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ச்சியாக பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிரபல பிக் பாஸ் புகழ் நம்முடைய அறிவுக்குரிய நடிகர் வையாபுரி அவர்கள் இன்னைக்கு வெளியே கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருக்கரவினாலே இந்த நாள் இனிய நாள் என்பது மாதிரி நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா, அந்த நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேவை இருக்கணும். உணவு மதியம் கொடுக்கறது வேற விஷயம் இருந்தாலும், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு 10 வருடங்களாக மதுரையிலே அரிசியிலே இன்னைக்கு ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நம்முடைய வையாபுரி அவர்கள் திருக்கரங்கினாலே இந்த அரிசியை வழங்கி, அதற்கு பிற்பாடு அவருடைய உரை, அதற்கு பிறகு அவருடைய பிரத்யேக பேட்டி ஆகியவை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு பங்கெடுத்துக் கொண்ட அனைவரையும் வரவேற்று மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் கொஞ்சம் தள்ளி அப்படியே கொஞ்சம் இங்க பாருங்க. இங்க பாருங்க. அப்படியே அப்படியே ஓகே. பேசுங்க பேசுங்க. நீங்க அம்மா இங்க பாரு, 2 கை இந்த கையை நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். 1700 நாட்கள் நம்மளால பண்ண முடியுமான்னா 1700 நாட்கள்ல 1000 இருக்கிற வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தைரியமாக சொல்லி இன்னைக்கு வரைக்கும், கொரோனா காலத்துல நம்ம சாப்பாடு இல்லை, யார் கொடுப்பா, யார் உதவி பண்ணுவா, அப்படி எல்லாருமே ஏங்கி பார்த்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கா ரோட்ல போய் நின்று டப்பாவா கொடுத்து, அதே மாதிரி இலையில கட்டி கொடுத்து அப்படி ஆரம்பிச்சது. கொரோனா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம்னா அது உண்மையிலே இந்த கையில இருந்து வாங்கி இந்த கையில கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனம் வேண்டும். எத்தனை பேர் இந்த அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்டுக்கு நிறைய பேர் உதவி பண்றாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். இன்னைக்கு இந்த பெரியவா இடத்துல இருந்து பேசும் பொழுது இதே மகா பெரியவாளுக்கு அங்க ஒரு கோயில் வேற கட்டிட்டு இருக்கார். அழகர் கோயில் பக்கத்துல பொய்கை கரைப்பட்டி. இன்னைக்கு சொல்ல அங்கதான் போறதா இருந்தது. நிறைய நிகழ்வுகள் இருந்ததுனால இந்த இடத்துல வந்து எப்படியாவது நான் அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், நீங்க மதுரைக்கு வேற ஏதாவது விஷயமா வந்தா கூட எனக்கு ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க. நீங்க வர்ற அன்னைக்கு நம்மளால முடிஞ்சது எங்க இருக்காங்களோ, ரோட்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, இல்ல பார்வையற்றவருக்கு அரிசி கொடுத்தாலும் சரி, அதை ஒரு நான் நிகழ்வா வச்சுக்கிறேன், நீங்க வரும்போது சொல்லுங்க. இது இன்னைக்கு அன்னைக்கு விசேஷம் அப்படின்லாம் இல்லாம எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் உடனே அவங்க கையால கூப்பிட்டு கொடுக்க சொல்றது அவருடைய வழக்கம். இன்னைக்கு அவர் கொடுத்து என் கையால அதை வாங்கி கொடுக்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம். இவருடைய சாதனையும் சரி, இந்த செயல்களும் சரி இன்னும் தொடரணும். அவருக்கு எத்தனை பேர் இங்க மதுரை மட்டும் இல்ல, எல்லா ஊர்கள்ல இருந்தும் அவருக்கு நிறைய பெரியவர்களுடைய பக்தர்கள் இருக்காங்க. அதுபோல எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வீட்டுல ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தவசம் வரும், இல்ல பிறந்த நாள் வரும், கல்யாண நாள் வரும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்டுக்கு அனுப்பி பாடம்னா நீங்க என் பேரை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் விடாம 1700 நாள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இவருடைய சேவை தொடரணும். அதுக்கு பெரிய ஆசீர்வாதம் எப்ப இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓகே. நிறைய இருக்கு, 10 படம் இருக்கு இந்த இடத்துல. இன்னொருத்தவங்க கொடுக்கறத வாங்கி நம்ம கையில கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் வேற. அதற்காகவே நான் எப்போ வேணாலும் வரும்போது அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துப்பேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நீங்கள் வந்து சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா நான் வந்து அரசியலில் இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போகிறேன், ஓட்டு கேட்டு போகிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் எப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்னுடைய கல்யாணத்துக்காக 2 குத்து விளக்கு பரிசாக கொடுத்தாங்க, அது என் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்காக இருக்குது. நான் அன்னைக்கு சொன்ன ஒரே விஷயந்தான் இன்னைக்கும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன். ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு கேட்டு போவேன். இது வரைக்கும் எங்கேயும் மாறினதில்லை, இதுக்கப்புறமும் மாறப்போகிறதில்ல. அம்மா, புரட்சி தலைவர், இந்த மாதிரி தான் என்னுடைய கொள்கை. பொதுவாக சினிமாவிலேருந்து அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கரூர் சம்பவம் பேசப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அஜித்குமார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாருமே பொறுப்பாகும், கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு அழகாவத்தவங்க கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க. இது என்னன்னா, அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்கறதுக்கு கூட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார். அவரும் குழந்தைகளோடு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு, அதையும் மீறி ஆசையில் பார்க்க வராங்க. இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு புது நடிகர்கள், புது இயக்குநர்கள்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதுரை சார்ந்து நீங்கள் வந்து பேசக்கூடிய படங்கள், வசனங்கள்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? ஐயோ, நீங்கள் கேட்குறத நானும் கேட்டேன், என் வீட்லேயும் கேட்டாங்க. நான் பிறந்த ஊர் தேனி, மதுரை ஸ்லாங் நல்லாவே பேசுவேன். ஆனால் அது மதுரை மண்ணை இயக்கக்கூடிய சசிகுமாரன்னா இருக்கட்டும், அன்னைக்கு இருக்கிற பாரதிராஜ் சார்லேருந்து அமீரன்லேருந்து பாலானன்லேருந்து நிறைய பேர் மதுரை ஸ்லாங்கை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ மதுரை ஸ்லாங்கு பேசி நடிக்கக்கூடிய, மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல. ஆனால் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அது நம்ம பிறந்த ஊர், பிறந்த மண், நம்ம பாஷை, நம்ம பேசி நடிக்கணும்னு. அதுக்கு உண்டான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சா முதல்ல அதுக்கு தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை. பொதுவாக நகைச்சுவை நடிகர்கள்லாம் நடிகராக மாறுறாங்க, அடுத்து இயக்குநர்களாக மாறுறாங்க. அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு வந்ததா, இல்லை எண்ணம் இருக்கா உங்களுக்கு? எது இயக்குனராவா? இல்லை, பொதுவாகவே எல்லாருமே இயக்குனர் தான். ஏன்னா எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் அவன் நடிகராக வர முடியும். வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா, அதனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும். ஆனால் என்ன, பல பேர் இயக்க தயாராக இருக்கிறதுனால எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்போ இல்லை. பொதுவாக எல்லாருக்குமே மதுரை கதைக்களமாக வச்சு நடிக்கணும், குறிப்பாக ஜல்லிக்கட்டு, சிலம்பம் இதுகளை வச்சு நடிக்கணும்னு ஆசை. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணலான்னு ஆசையாக? நான் தான் சொன்னேனே, மதுரை பாஷை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி, ஒரு விவசாயியாக கொடுத்தாலும் சரி, ஒரு கிராமத்தை பெரியவராக கொடுத்தாலும் சரி, ஒரு தாத்தாவாக கொடுத்தாலும் சரி, என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாஷை பேசி நடிக்கிறதுன்னா அதுக்கு நான் எப்போவுமே தயார். இப்போ அவர் விஷால் சொன்ன மாதிரி நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு மதுரை சாயல்ல பழக்க வழக்கங்கள், பண்பாடு, உணவு இதில் என்ன பிடிக்கும்? மதுரை டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? நான் சொன்ன டைலாக் வந்து நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதில் நம்ம ராசு மதுரவன் உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறையா மதுரை படங்கள் பண்ணியிருந்தார். அதில் பூமகள் ஊர்வலம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நான் மதுரை ஸ்லாங் தான் பேசியிருப்பேன். சரி, இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில் படங்கள், அப்புறம் பாண்டி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்லாங் தான் பேசியிருப்பேன். அதில் எங்கள் ஊரில் தேனியில் வந்து ஒருத்தர் பஸ் டிரைவர் இருந்தார். ரொம்ப பேசுனா அவர் சொல்லுவா அடிக்கடி, டே பேச்சை கொர்றா டே அப்படிம்பார். அந்த பேச்சை கொர்றா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுபோல் நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது. சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்தில் பயன்படுத்துவேன். மதுரை மக்களுடைய அந்த டைலாக்ல உங்களுக்கு பிடிச்சது பொதுவாக அண்ணன், இந்த மாதிரி? அண்ணன் தான். நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை அடிக்கடி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க, மதுரையிலே கூட இருக்காங்க, வெளியவும் இருக்காங்க. அங்கே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பாவை பற்றின பையன் வந்து அதான் நாட்டாமையிலேருந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார். அதுபோல் மதுரையில் நிறைய பண்புகள் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணன் கூப்பிடுவோம். என் ஒய்ஃபு சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் வயசு 56 ஆகுது, அவர் வயசு 40 தான், அவரை போய் அண்ணன் கூப்பிட்றீங்க. நானே அவரை வந்து பேரை சொல்லி தான் கூப்பிட்றேன், சுரேஷ்னு, நீங்கள் என்ன அண்ணன் அண்ணங்கிறீங்கன்னு.
எனக்கு அப்படியே பழகி போச்சு. யாரை பார்த்தாலும் அண்ணன்னு கூப்பிட்டு, அண்ணங்கிறது என் கூடயே பிறந்தது, என் கூடயே வளர்ந்தது. அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரன் தான் எங்க அண்ணனும் கூடயே இருக்காரு. இப்போ அதிமுக ஆட்சியிலலாம் ஏதாச்சும் தவறுகள் நடந்தா எல்லா திரைத்துறை நிறுவனங்களும் குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியில எவ்வளவோ மக்கள் இல்லாத அளவு நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் யாருமே ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு திரைத்துறையை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க டிஎம்கே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா அதிமுகவுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா இப்போ இல்லை, புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து நிறைய நடிகர்கள் இருக்கிறது எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அதில் பாருங்கள், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்கே போட்டேன், ரெட் சேலைக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது என்னமோ தெரியல, அது புரட்சித் தலைவர் மேலே உள்ள பாசம், அம்மா மேலே உள்ள பாசம், ரெட்டலை மேலே உள்ள பாசம், அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு. அதை கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு. ஏன்னா எப்படி நான் உங்களுக்கு கூட உரிமையோடு இருக்கணும், அது மாதிரி உரிமையோடு கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பாசம் தான். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கூட சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கோ இல்லை எதுக்கோ கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் சாரும் நானும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார், வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார், ரொம்ப நல்ல நடிகர், எல்லாம் பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அதுபோல் நடிகர்கள் யாரும், கேப்டன் எடுத்துக்குங்க, அவ்வளவு நல்ல பழக்கம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதில்லை. அந்த மாதிரி யாரையும் கூப்பிட மாட்டாங்க. விரும்பி போனால் உண்டு. மொத்தத்தில் ஒரு மதுரைக்காரராக இருக்க விரும்பப்படுறீங்களா? மதுரை உண்மையிலே இல்லை, உண்மையிலே என்னன்னா, நான் சொல்லும்போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன். ஆனால் பெற்றது அன்னை எங்கன்னா அது தமிழ் அன்னை, மதுரை அன்னை. அதனால் என்னைக்குமே மதுரையை நான் மட்டும் இல்லை எல்லாருமே நேசிப்பாங்க. நீங்க விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி வாய்ப்பு இருந்திருக்கு, பழகி இருக்கீங்க. இப்ப அவரை ஒரு கார்னர் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு. அவருக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுங்க? இல்லைங்க, இப்போ பொதுவாகவே யாருமே கார்னர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் இவங்க அப்படின்னு சொல்லி யாரும் கார்னர் பண்ண முடியாது. நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், நல்ல நண்பர், நிறையா மனம் விட்டு பேசியிருக்கோம். நான் அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் மட்டும் கேட்பாங்க. எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒன்று ஏகே, ஒன்று விஜய் சார், 2 பேருமே. ஏன்னா 2 பேரும் கூட ஈக்குவலாக ஒரு 12 படங்கள் 14 படங்கள் நடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.